வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ட்ரீஸ் போயம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த போயமை எழுதுனது எமிலி டிக்கன்சன். எமிலி டிக்கன்சனுடைய ஒரு ஷார்ட்டான இன்ட்ரொடக்ஷனாக பார்த்துடலாம். எமிலி டிக்கன்சன் இவங்க ஒரு அமெரிக்கன் போயட். 1830 பிறக்கிறாங்க. இவங்களுடைய ஒர்க் ரொம்ப யூனிக்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அன்கன்வென்ஷனல் ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய வாழ்நாளில் 1800 போயம்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த போயம்ஸில் இவங்க அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த தீம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நேச்சர், லவ், டெத் அண்ட் இம்மொராலிட்டி. இந்த தீம்ஸை தான் ஆஃபன் அவங்களுடைய ஒர்க்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நாம் பார்க்குற இந்த ட்ரீஸ் போயம் அப்படிங்கிறது 19th செஞ்சுரியில் எழுதுனது. இது மெயினான ஒரு சென்ட்ரல் மெசேஜ் அப்படின்னு இந்த போயமில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சம்மர் சீசனை தான் பர்டிகுலராக போயட் டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நாம் போயமுடைய சம்மரியை ஸ்டார்ட் பண்ணலாம். போயமுடைய லைன்ஸை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம். The trees like trestles hit and swang. They seems to rise a tune from many mature creatures accompanying the sun. ஸோ ஃபர்ஸ்ட் போயட் மரங்களை எதோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரெசல்ஸ். ஸோ அந்த டெசல்ஸ் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறதுனா இந்த சாரியோடைய ப்ளவுஸ் பின்னாடி ஒரு நாட் கொடுத்து கீழே ஒரு தொங்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுதான் டெசல்ஸ். ஸோ ட்ரீயை டெசலோட இந்த இடத்துல போயிட் கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. மரங்கள் எப்படி இந்த இடத்துல சொல்கிறாங்கன்னா காற்று வரும்போது மரங்கள் ஆடுறத இது ஒரு ரிதமிக் மூமெண்ட் இந்த இடத்துல க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இயற்கையோடைய சின்ன சின்ன படைப்பு அதை பற்றி சொல்கிறாங்க. இந்த இடத்துல இயற்கையை படைத்த மினியேச்சர் கிரியேச்சர்ஸ் அது எல்லாமே சேர்ந்து சூரியனோட சேர்ந்து பாடுதாமா. அதை பார்க்குறதுக்கு அந்த மோஷன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு சேட் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் போயட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இயற்கை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த இயற்கை எப்படி இருக்குது அப்படின்னா அது நல்லிணக்கத்தோடையும் இருக்குது, உயிரோட்டத்தையுமே இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி எமிலி டிக்கன்சன் இந்த லைன்ஸில் சொல்கிறாங்க. மெயினாக இந்த லைனில் இவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நேச்சரோடைய இம்பார்ட்டனாக தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங் அந்த நேச்சரை எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா டெசல்ஸோட கம்பேர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதோடைய நேச்சருடைய இந்த கிரியேச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபைனலி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த நேச்சர் அதை பற்றி ஹைலைட் பண்ணி இந்த லைனில் சொல்ல வராங்க. Far saltries of summer enmooring the year, they never yet did satisfy, remotest when most fair. இந்த லைனில் கோடை காலத்தில் அந்த சம்மர் டைமில் நம்ம காதில் விழக்கூடிய அந்த ஒளியை பற்றி இந்த லைனில் சொல்ல வராங்க. ஸோ போயிட்டு அந்த ஒளியை எப்படி டிஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சங்கீதங்கள் எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம காதில் விழுகும் அப்படிங்கிறாங்க. அது கேட்குறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப அழகாக தெரியும்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் போயிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா அந்த மியூசிக் ஃபுல்லாக நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது கிடையாது. பார்க்குறதுக்கு அது கேட்குறதுக்கு அது அழகாக இருக்கும், ஆனால் அது தூரத்துலேருந்து கேட்குறதுக்கு மட்டும்தான் அது அழகாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல அது இன்கம்ப்ளீட்டாகவே இருக்குது, நம்மளை முழுமையாக திருப்திப்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லைனில் பொறுத்த வரைக்கும் அந்த மியூசிக்கோடைய அந்த பியூட்டி அப்படிங்கிறதுல எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. தூரத்தில் அந்த கேட்குறதுக்கு அது நல்லா இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அது இன்கம்ப்ளீட்டாகவே இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல போயிட்டு சொல்கிறாங்க. The sun shone whole at intervals, then half, then utter hit, as if himself were optional and had estates of cloud. இந்த லைனில் சூரியனும் மேகங்களும் இவங்க ரெண்டு பேருமே ஒளிஞ்சு விளையாடுறதா இந்த இடத்துல சொல்கிறாங்க. சில நேரங்களில் சூரியன் என்ன பண்ணும் அப்படின்னா முழுமையாக பிரகாசிக்கும்னு சொல்கிறாங்க. அதுவே சில நேரங்களில் பாதி தான் பிரகாசிக்கும், சில நேரங்களில் மறைஞ்சு அது பிரகாசிக்கும்னு சொல்கிறாங்க.
பொதுவாக இந்த இடத்துல வந்து எமிலி டிக்கின்சன் நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அது வந்து சூரியனோட விருப்பம் மட்டும்தான். அது வந்து முழுமையாக தெரியறதோ அது மறைஞ்சு இருக்கிறதோ வந்து ஃபுல்லாக அதை டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னா சூரியன் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அதே நேரங்களில் சூரியனை வந்து மேகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா மறைச்சிருக்கும். ஆனால் மேகங்கள் வந்து நிரந்தரமாக ஒரே இடத்துலையே இருக்கிறது கிடையாது, அது எப்போ வேணாலும் பின்வாங்கிட்டு போகும். ஸோ இதை தான் இந்த லைனில் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைன் நம்ம பார்க்கலாம். Sufficient to enfold him eternally from view, expect it were a whim of his to let the orchards grow. இந்த லைனில் எமிலி டிக்கின்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, சூரியன் அது விருப்பப்பட்டுச்சு அப்படின்னா அது எப்போவுமே அது மறைஞ்சே இருக்கலாம். ஆனால் அது அப்படி விருப்பப்படுறது கிடையாது. ஏன்னா அதை பிரகாசிக்கிறதுக்கே வந்து அது விருப்பப்படுது, அது ஆசையும் படுது. ஏன்னா சூரியன் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புல், மரம், செடி, கொடி இதெல்லாமே வந்து வளர்ந்து நல்ல செழுமையாக வந்து இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் வந்து நல்லபடியாக வந்து வளரணும் அப்படின்னா சூரியனுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ரொம்பவும் முக்கியமானது. அதை நம்மளால் வந்து தவிர்க்கவே முடியாது. சூரியன் மட்டும்தான் இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுது. A bird sat careless on the fence, one gossiped in the lane, one silver matters charmed a snake just winding round a stone. இந்த லைனில் போயட் என்ன சொல்கிறாங்கன்னா, இயற்கையோட அமைதியை பற்றி இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு பறவை வேலிக்குள்ளே அமைதியாக உட்காந்துட்டு இருக்குது. அதுவே ஒரு பறவை என்ன பண்ணுது அப்படின்னா கிசு கிசுன்னு சில இடத்துல வந்து காசிப் பேசுது அப்படின்னு சொல்கிறாங்க. கிசு கிசுன்னு பேசுகிறது தான் வந்து இந்த இடத்துல வந்து காசிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காசிப் பேசிட்டு கிண்டல் அடிச்சுட்டு வந்து இருக்குதாமா. அப்படி கிண்டல் அடிச்சுட்டு இருக்கும் போது அது பாட்டு பாடுது. அந்த பாடலை வந்து யார் வந்து கவர்றதுக்கு பாடுது அப்படின்னா, அங்கே ஒரு கல் இருக்குது, அந்த கல்லை சுற்றி வந்து ஒரு பாம்பு வந்து இருக்குது. இந்த பறவை பாடுற இந்த பாடல் அங்கே இருக்கிற அந்த பாம்பை வந்து கவருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல எமிலி டிக்கின்சன் நம்மளுக்கு என்ன தெரியப்படுத்துகிறாங்க அப்படின்னா, இந்த கிரியேச்சர், இந்த ஒரு படைப்பு, இந்த படைப்பு வந்து ரொம்ப வந்து ஒரு சிறிய படைப்பு தான், ஆனால் எப்படி வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறத தான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைன், பிரைட் ஃப்ளவர்ஸ் ஸ்லிட் அ calyx and soared upon a stem like hindered flax, sweet hoisted with spices in the hem. இந்த லைனில் போயட் பூக்களை பற்றி சொல்கிறாங்க. பூக்கள் வந்து பூத்து குலுங்கும் போது அதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்குன்னா மொட்டாக இருக்கும். அந்த மொட்டை சுற்றி ஒரு கவர் இருக்கும் இல்லையா, அந்த கவரை வந்து உடச்சிட்டு தான் உள்ளே இருந்து பூக்கள் வந்து பூத்து குலுங்கும். அதுக்கப்புறம் அங்கே அந்த பூக்கள், அந்த செடி இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம்ஸ், தண்டுகள்லாம் வந்து உயரமாக வந்து வளரும். அதுக்கப்புறம் காற்று வீசும்போது அந்த பூக்களில் இருக்கக்கூடிய அந்த நறுமணங்கள், அந்த ஃப்ராக்னன்ஸ் வந்து எல்லா இடத்துக்குமே வந்து பரவும். கடைசியாக போயட் வந்து ஒரு இமேஜரியை க்ரியேட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த இயற்கைக்கு பூக்கள் தன்னால் முடிஞ்ச ஒரு உதவி, தன்னுடைய பங்களிப்பை வந்து கொடுக்கறதா வந்து இந்த இடத்துல வந்து சொல்லி முடிக்கிறாங்க. லாஸ்ட் லைன், towards more I cannot mention how mean to those that see Van Dyck's declination of nature's summer day. ஃபைனலி எமிலி டிக்கின்சன் கடைசியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இயற்கையோட இந்த அழகு, இந்த மகத்துவத்தை வந்து நம்மளால் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்டு ஆர்டிஸ்டான வான் டைக் இவங்க கூட இந்த கோடை காலத்தோடைய இந்த மகத்துவத்தையும் இந்த அழகையும் கூட வந்து பிக்சரைஸ் பண்ணி காமிக்க முடியாது. இந்த இடத்துல வந்து எமிலி டிக்கின்சன் ஆர்ட்டோட வந்து கம்பேர் பண்ணி இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஃபைனலி இவங்க என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னா, உண்மையான அந்த அழகு அப்படிங்கிறது நேரில் கண்டு நம்ம அனுபவித்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தெரியும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த அழகை வந்து உண்மையானுமே நம்மளால் ரசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஸோ இதோட இந்த போயமுடைய சம்மரி முடியுது. நெக்ஸ்ட் இந்த போயமில் தீம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த போயமில் மொத்தமாக 3 தீம்ஸ் இருக்குது. த பியூட்டி ஆஃப் நேச்சர், செகண்ட் ஒன் நேச்சர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் மிஸ்ட்ரி, third one the connection between nature and heart.
தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.